فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوه خوفا وطمعا ألا إن رحمة الله قريب من المحسنين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لا يموتن أحدكم إلا هو يحسن الظن بالله صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் நிகரில்லா பேரருளால் பரக்கத்தும் அருளும் நிறைந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தங்களை கொடுத்து கிட்டத்தட்ட மன்னிக்கப்பட்ட மனிதர்களாக நம்மை மாற்றி நம்மிடத்திலிருந்து அது விடை பெறுகிறது என்கிற அருமையான வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் செய்தியை அல்லாஹ் நம் யாவரிலும் கபூல் செய்வானாக. நம்மை ஒரு புதிய மனிதனாகவே ரமலான் மாற்றுகிறது. இன்னொரு பக்கம் அன்று பிறந்தவர்களைப் போல் பாவமற்றவர்களாகவும் மாற்றுகிறது. நமது வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி ஒரு நல்ல சூழலுக்குள்ள மனிதனாக மாற்றுகிற ஒரு வாய்ப்பினை ரமலானை கொண்டு அல்லாஹ் வழங்கி விடுகிறான். ரமலானை தொடர்ந்து அந்த வாழ்க்கை கொஞ்சமும் மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நாம் செய்கிற செயல்களில் கவனம் எப்போதும் அந்த செயல் மீது 3 வகையில் இருக்க வேண்டும். நான் தானம் கொடுப்பதாகட்டும், நோன்பு நோற்பதாகட்டும், வணக்கம் செய்வதாகட்டும், தொழுவதாகட்டும், 4 பேரின் இதயத்தில் மகிழ்ச்சியை கொண்டு நான் நிரம்ப தருவதாகட்டும், 3 விஷயங்களில் அந்த அமல்கள் எல்லாம் தொடர வேண்டும். சர்க்காரை ஆலம் ஈமானன் வயத்திசாபன், எந்த ஒரு செயலும் நம்பிக்கை சார்ந்து செய்யுங்கள். எந்த ஒரு அமலிலும் ஈமான் இருக்க வேண்டும். ஈமானுக்கு பின்னால் யக்கீன், நம்பிக்கை. இந்த அமல் நிச்சயம் கை கொடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தளருகிற போதுதான் அமல்களில் ஆர்வம் குறைகிறது என்கிறார்கள். அமல்கள் மீதான நம்பிக்கை. நான் ஒரு தானம் கொடுப்பதாகட்டும், ராத்திரி எழுந்திருச்சு நான் தஹஜ்ஜத் தொழுவேன், அதன் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை பலமானால் ஊக்கமும் பலமாகும். திருக்குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆசை ரமலானில் இருந்தது, இன்னும் அது தொடர வேண்டும், நம்பிக்கை. இந்த குர்ஆன் எனக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. அதை ரசூல் இன்னொரு வகையில் இமாம் புகாரி எழுதுவார், இஹ்திசாபன், நன்மையை கவனத்தில் கொண்டு அமல் செய்யுங்கள். நன்மையை கவனத்தில் கொண்டு எந்த ஒரு அமலும் வீண் போகாது. அல்லாஹ் உலகத்தில் நம்மை வாழ்வதற்காக படைத்து வணக்கம் செய்ய சொன்ன போது வணக்கம் செய்யலாம் சொல்லல்ல, பிரதிபலனை சொல்லியே வணக்கம் செய்ய சொன்னார். பிரதிபலன் சொல்லாமல் வணக்கம் இல்லை. மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, ஈமான் உள்ளவனானி, ஈமானோடு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உயரிய வாழ்க்கை வாழ்கிறார்களா? அல்லாஹ் சொல்வான், மன் அமில ஸாலிஹன், உயரிய வாழ்க்கை, மிக அழகான செயல், அழகான சொல், அழகான வாழ்க்கை, அழகான திட்டம்.
இருக்குமா? ஈமான் என்ற கண்டிஷனோடு வலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, என்ன பிரதிபலன் தெரியுமா? உலகத்தில் 4 பேர் பார்த்து மகிழும் இடத்தில் உன்னை வாழ வைப்பேன். ஹயாத்தன் தய்யிபா, உன்னை பார்த்து உன் புள்ள சந்தோஷப்படும், உன் மனைவி சந்தோஷப்படுவார்கள். என்ன வாழ்க்கை இது? வெளிச்சமூட்டும் வாழ்க்கையை கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். பிரதிபலனை சொல்லாமலா வேலையை கேட்டான் அல்லாஹ். நான் செய்கிற செயல்களில் பிரதிபலனை அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அது என் கவனத்திலும் இருக்க வேண்டும். நான் நல்ல செயல்பட்டால் ஒளிமயமான வாழ்க்கை உண்டுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஹயாத்த தையிப், ஹயாத்த தையிப்னா என் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, என் வாழ்க்கை என்னையே மகிழ்ச்சிப்படுத்தும், என் வாழ்க்கையின் இனி ஒரு தோல்வி இருக்காது. அதுக்கு பேர் ஹயாத்தே தையிப். இனி ஒரு தோல்விலாம் இல்லை. நான் போற இடமெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் செழிக்கும், தொடங்கும். நஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று இரக்கமுள்ளவன் சொல்லியே வேலை வாங்கினான். நல்ல வாழ்க்கை வாழு, நல்ல பேச்சு பேசு, நல்ல செயலில் ஈடுபடு, 4 பேருக்கு நல்ல மனிதனாக நீ உன்னை மாற்று, உன்னை ஜொலிக்கும் வாழ்க்கையை நான் கொடுப்பேன். இஹ்திசாப் என்கிறார்கள் ரசூலே கரீம். இங்கே நான் பெருநாளை முடித்து நாம் இருக்கும் இந்த காலம் என் வாழ்க்கையை ரமலானோடு முடிந்து போகாது, தொடர வேண்டும். தொடர்வதற்கான அடிப்படை 3. ஒன்று ஆழமான நம்பிக்கை, என் எந்த செயலும் எந்த காலத்திலும் வீணாகாது. ரமலானில் மட்டும் அதற்கு கூலி என்பதில்லை, எந்த காலத்திலும் அது பலமாகவே எனக்கு ஆரோக்கியத்தை தரும். அந்த நம்பிக்கை சார்ந்து நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. நன்மை எதிர்பார்க்காமலாம் நன்மை அமல் செய்தால் சரி, ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்வோம், அப்புறம் விட்டுருவோம். நம்ம செய்கிற எந்த ஒன்றுமே வீண் போகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னல்லாஹ லா யுலியு அஜரல் முஹ்சினீன், சரியாக வாழ்ந்தவர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்கப் போவதில்லை. குர்ஆன் நல்ல வாழ்க்கையை தருவேன் என்றான், ஒளிமயமான எதிர்காலம் தருவேன் என்றான். அதற்கு மேலாக இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், லா யுலியு அஜரல் முஹ்சினீன், சரியா நடந்தாயா, அழகாக வாழ்ந்தாயா, அழகாக செயல்பட்டாயா, எந்த கூலியும் நான் வீணாக்க மாட்டேன். எங்க நல்ல கூலி உண்டுன்னு சொல்லிட்டான், சிறப்பான எதிர்காலம் என்கிறான், ஒளிமயமான வாழ்க்கை என்கிறான். இதுக்கு மேல நமக்கு நம்பிக்கை இன்னும் ஊட்டணுமா? லா யுலீ, அந்த வாசகம் இன்னல்லாஹ லா யுலீ, நிச்சயம் உன்னை ஆளுகிற அல்லாஹ் உனக்கு கொடுக்கிற எந்த கூலியையும் வீணாக்க மாட்டான். ஆனால் நீ மோசினா இருக்க. மோசின்னா என்ன? நல்லதை நாடி நல்லதை செய்கிறவன். அராதல் அராதல் இஹ்சான் வகான மினல் முஹ்சினீன், நல்லதையே நாடணும், நல்லதையே செய்யணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நல்லதை செய்வாங்க பல பேர், அதை நாடுறது இல்லை அடுத்தவங்களுக்கு. பல பேர் அடுத்தவங்களுக்கு நாடுவாங்க, தாங்க செய்யறது இல்லை. ரெண்டுமே டேஞ்சர். நல்லதை நாடணும், நல்லதை செய்யணும். இங்கே உங்கள் ஆள் மனதில் முதல் பாடம், நான் செய்யும் செயல்கள் அத்தனையும் விசேஷமானதாக மாறும், அங்கீகரிக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. கூலி என்பது என் கவனத்தில் இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் என் ரப்பு இதை வீணாக்கப் போவதில்லை. இதற்கெல்லாம் மேலால் ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த நல்ல செயல்கள் எனக்கு தீர்மானித்து தரும். நான் நோன்பில் பல ரூபா 1000 ரூபா சதக்கா கொடுத்தேன், இன்னைக்கும் நான் 1000 கொடுத்தால் எனக்காக ஒரு எதிர்காலம் ஒளிமயமாகும் என்ற அல்லாஹ்வின் வாக்குறுதி. அந்த கவனத்தோடு நான் செய்தால் இன்னும் செய்வேன், நாளையும் செய்வேன். இல்லை, நான் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒதுங்கும் காலத்திலும் செய்வேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. 2வது ஹவுஃப் இருக்கான். அல்லாஹ் ரொம்ப கருணை உள்ளவன் தான், ஆனால் கொஞ்சம் பயந்தும் ஆளான். அவன் கருணையில் எல்லாம் எந்த குறையும் இல்லை. அவனை விட கருணையாளன் யார்? திருக்குரானிலே அவன் கருணையை பற்றி பேசுகிற வசனம் பல 100 வசனம். ஆனாலும் நம்ம அமல்களை செய்கிற போது ஒரு பயம், ஒரு கால் மறுக்கப்பட்டு விடுமோ. அப்போ அந்த அமல் செய்வதில் சிந்தனை சிதறாமை நிலை ஏற்படும் என்கிறார்கள். பயந்து பயந்து அமல் செய்கிறவர்களின் அமல்களுக்கு அல்லாஹ்ட்ட பவர் இருக்குங்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். ஈமானை பற்றி இமாம் புகாரி எழுதுவார் ஒரு பாடம், அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா.
ஈமான் என்பது அச்சத்திற்கு மத்தியிலே உள்ளது. அச்சத்தை கலந்துதான் ஈமான். பயமில்லாத ஈமான்லாம் இல்லை. எல்லா செயல்லையும் பயம். உமரை ஃபாரூக் ரசூலோடு ஒரு சஃபர் பிரயாணம், உத்தம நபி பயணம் செய்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் வர்றாங்க. அது ராத்திரி நேர பயணம். ஏதோ உமர் இப்னு கத்தாப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்க. பெருமானார் பதில் சொல்லல. ரெண்டாவது கேட்டாங்க, பதில் சொல்லல. மூணாவது கேட்டாங்க, பதில் சொல்லல. பயம் வந்துட்டு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமோ, நம்ம கேட்ட கேள்வி அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையோ, அதனால தான் ரசூல் முகத்தை சுழிச்சிட்டாங்களோ, அல்லாஹ் என்னை கண்டிச்சு ஆயத்தை இறக்கிடுவானோ. யார்? இரண்டாம் கலீஃபா, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்டவர்கள். சொர்க்கத்தை கொண்டு சோபனம். அதை விட பெரிய செய்தி, சொர்க்கத்துக்கு போனேன், ஒரு மாளிகையை பார்த்தேன், அங்கே விசேஷமான ஒரு பெண் இருந்தால், அந்த பெண் யார் என்று கேட்டேன், மாளிகை யாருக்கென்று கேட்டேன். எல்லாமே அடுத்தடுத்து அவங்க சொன்ன செய்தியில் கடைசியா உமர் இப்னு கத்தாபுக்கு என்றார்கள். அங்கே இருக்கிற இளவரசி யாருக்கு? உமர் இப்னு கத்தாபுக்கு. பெருமானார் உமருக்கு சொர்க்கம் என்று மாத்திரம் சொல்லல, உமர் இப்னு கத்தாபுக்காக தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்தை கண்ணால பார்த்துட்டேங்கிறாங்க. உமர் இப்னு கத்தாபை வரவேற்கிற அந்த சோவன இளவரசியை நான் கண்டேன் என்கிறார்கள். என்ன வேணும்? ஹஸரத் இமாம் உமர் இப்னு கத்தாப், இன்னி ஹிஃப்து அயுன்ஸில் அலையா, நான் பயந்தேன் அல்லாஹ் ஏதாவது குர்ஆன் ஆயத்தை இறக்கி என்னை கண்டித்து விடுவானோ. என் ஹபீபுக்கு நீ கஷ்டம் கொடுத்து விட்டாயே, என் ஹபீபுக்கு கஷ்டம் கொடுத்து விட்டாயே. ஒரு தடவை கேள்வி கேட்டப்பா ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, அமைதியாக போக வேண்டியதானே. ரெண்டாவது தடவை ஏன் கேட்டேன்? சார் ரெண்டாவது கேட்ட அப்பவும் பதில் சொல்லல. ஏன் மூணாவது கேட்டு ரசூல் பதில் சொல்லல, என் ஹபீபுக்கு நீ கஷ்டம் கொடுத்தாயா, ஆயத்து இறங்கிருமோ, கண்டித்து விடுவானோ, பயந்து ஓடி போயிட்டாங்க. இது எங்கோ மூணாவது இடத்துல எழுதப்பட்ட செய்தி இல்லை. இமாம் புகாரி எழுதுகிறார். புகாரி ஷரீஃபில் வருகிற நிகழ்வு. குர்ஆனுக்கு அடுத்த அங்கீகாரம். இமாம் புகாரியின் ஒவ்வொரு சொற்களும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை, வரலாற்றை, அவர்களின் உயிரோட்டமான வார்த்தைகளை இமாம் புகாரி பெற்ற இடம் வேறு யாரும் பெறவில்லை அறிவிப்பதில். பயந்து வாகனத்தை எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னால் போயிட்டாங்க. அது இருட்டு, இவங்க எங்கே போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே உமர் என்கிறார்கள். உமர் முன்னால் போகிறாங்க, கூப்பிடுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிடுறாங்களா, ஆனால் என் கைகாலெலாம் பதட்டம் வந்துட்டு, பயம் வந்துட்டு, அல்லாஹ் எங்கே கண்டிச்சிட்டானோ, நபி அவங்களுக்கு குர்ஆனில் ஆயத்தை இறக்கிட்டானோ, இந்த உமர் என்ன அனுபவம் இருந்தும் பக்குவம் இருந்தும் தங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே வர்றார் என்று அல்லாஹ் சொல்லிட்டானோ. கஷ்டமே கொடுக்காதவர்கள், கண்ணியத்தில் கரைபடாமல் வாழ்ந்தவர்கள், காரூணிய சீலரை இதயத்தில் சுமந்தவர்கள், ஆனாலும் பயம். அந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனையும் பண்படுத்தும் என்கிறார்கள். நான் செய்கிற செயல்களிலே நம்பிக்கையும் நன்மையை ஆதரவைப்பதும் என்கிற அந்த இடத்திற்கு பின்னால் அச்சத்தோடு அந்த வாழ்க்கை தொடரணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் பயப்படணும், எந்த நன்மையை செய்தாலும் பயப்படணும். இது ஒப்புக்கொள்ளாமல் போகப்பட்டுருமோ, அல்லாஹ்ட்ட வேற மாதிரி இடத்துக்கு போயிடுமோ, ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது அல்லாஹ் என்னை கண்டிச்சிருவானோ. கூட விட்டாங்க. பயந்து வந்தேன். பெருமானார் வந்த உடனே சொன்னாங்க, யா உமர் உன்சிலத் அலைஹில் லைலா, இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கப்பட்டுச்சு. ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான், ஒரு சூறாவை இறக்கிட்டான்னாங்க. அவ்வளோதான், எது இறங்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது இறங்கிட்டு. எனக்கு ரொம்ப பயம். பெருமானார் சொன்னாங்க, அந்த சூறா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது உமர் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் பார்த்து அது என்ன பற்றி இல்லை, இஸ்லாத்துக்கே பெருமை சேர்க்கிற சூறா. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நிச்சயமாக நாம் உமக்கு மகத்தான வெற்றி அளிப்போம். நீங்கள் போகிற பாதை, செயல்படும் பாதை, நீங்கள் எங்கே முன்னோக்குவீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியை நாம் தீர்மானிப்போம் என்று அல்லாஹ் மக்காவின் வெற்றிக்கு முன்பாகவே மக்காவின் வெற்றி கிடைப்பது குறித்தாகவும் பேசினான் என்று சாலிஹீன்கள் சொல்வார்கள். அது இரவு பயணத்தில் அந்த சூரா இறங்கியதை நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் என்றார்கள் வல்லல் நபிகள். எனக்கு அப்பந்தான் மனசு சமாதானமாச்சு. மாண்புக்குரிய மனிதர்களும் மகத்துவம் நிறைந்த மனிதர்களும் அச்ச உணர்வுகளுக்கு பின்னால் தங்கள் வாழ்க்கை அமைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூதை சுற்றி ஒரு கூட்டம் இருப்பாங்க. இப்னு மசூத் ரொம்ப பெரிய மனிதர். அவங்க குர்ஆன் ஷரீஃபை ஓதுனா வானில் போகிற பறவை கூட நின்று கேட்கும். யாருடைய குர்ஆனை?
என் உம்மத்தில் இப்னு மஸ்ஊத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் குரல் அவ்வளோ இனிமை. இதுக்கெல்லாம் மேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வச்சு வக்ரா அலையல் குர்ஆன், நீங்கள் குர்ஆன் ஓதணும், நான் கேட்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு நீங்கள் குர்ஆன் ஓதணும், நான் கேட்கணும், அத்தனை பெரிய பாக்கியம். திருக்குர்ஆனோடு ஒரு பெரிய மாஹிர் ஆளுமை படைத்தவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒருத்தர் பேசுகிறார், மா உஹிப்பு அன் அகூன மின் அஸ்ஹாபில் யமீன், நான் பிரியப்படலை, எஸ் அஸ்ஹாபுல் யமீன் கூட்டத்தில் இருக்கணும், எனக்கு பிரியம் இல்லைன்னார். அல்லாஹ் குர்ஆனிலே 2 கூட்டத்தை சொல்கிறான். அஸ்ஹாபு ஷிமால்ங்கிறான், இடப்பக்கத்தை சார்ந்தவங்க, வடபக்கத்தை சார்ந்தவங்க. இடப்பக்கம் உடையவங்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, வடபக்கம் உடையவங்க சொர்க்கவாசிகள். அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தின் பட்டுகள், மெத்தைகள், அவர்கள் அணிகிற ஆடைகள், அவர்களுக்கு வழங்கப்படுகிற பாத்திரங்கள் எல்லாம் குறித்து பேசுகிறான் அல்லாஹ் அந்த ஆயாத்திலே. மா உஹிப்பன் நக்கூன மின் அஸ்ஹாபில் யமீன், நான் அஸ்ஹாபுல் யமீனாக இருக்க பிரியப்படலைன்னார். உமர் அப்படி பதறி போயிட்டாங்க. உமர் இப்னு கத்தாபு கூட இருக்கிறா, சஹாபிகள் எல்லாம் சுற்றி இருக்கிற போது அவர் சொல்றார், அஸ்ஹாபுல் யமீன் வலது பக்கம் உடையவர்கள் என்ற அந்த சோபனம் உள்ள சொர்க்கவாசியாக நான் இருக்க பிரியப்படலை. உஹிப்பு அன் நக்கூன மினல் முகர்ரபீன், அவர் சொன்னார், நான் பிரியப்படுறேன், நான் முகர்ரபுகளில் ஒரு ஆளாக இருக்கணும். அடுத்த கடைசியாக அல்லாஹ் அதை சொல்கிறான், முகர்ரபீன்கள்னா இன்னும் அல்லாஹ்வை நெருக்கமாகி போன மனிதர்கள். சராசரி மனிதர்களில் ஒரு கூட்டம் இடது பக்கத்துக்கு உள்ளவங்கன்னு நரகவாசியை, வலது பக்கம் உடையவங்கன்னு சொர்க்கவாசி அல்லாஹ் சொல்கிறான். அந்த சஹாபி சொல்கிறார், நான் வலது பக்கம் உள்ளவராக இருக்க விரும்பல, மாறாக நான் முகர்ரபீன்களில். முகர்ரபுனா அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போகிற இடம், அது மிகப்பெரிய தர்ஜா, சாதாரண மக்கள் எல்லாம் போக முடியாது, அங்கே ஒரு ஆளை நான் இருக்கணும். கொஞ்சம் கோவப்பட்டாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத். இங்கே சில பேர் எப்படியெல்லாமோ கற்பனை பண்ணுகிறார்கள், ஆனால் அவர் நினைச்சது தப்பு இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன், அவர் நியாயம். ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கூட இருக்கிறாங்க, குர்ஆன் உடையவர், மிகச்சிறந்த வணக்கம் உடையவர், ரசூலின் காலத்தில் வாழ்கிறவர். அந்த முகர்ரபுகளுக்கு அவர் தகுதி, அல்லாஹ்வின் மிகப்பெரிய நெருக்கம் பெறுவதற்கு அவர் அப்படி ஒரு இடத்தை இருப்பதாக தனக்கு சொல்லுகிறார். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, என் நிலைமை என்ன தெரியுமா, நான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை எழுப்பப்படாமல் இங்கே ஒரு மரமாக நான் வாழ்ந்து அந்த மரத்தை யாரோ வெட்டி வீட்டில் கொண்டு போய் நெருப்புக்கு இரையாக்கி அல்லது பொருளாக்கி அல்லது மேஜையாக்கி அல்லது கட்டிலாக்கி அதை எடுத்து விடுவார்களே, அப்படி ஒரு மரமாக வாழ்ந்துட்டு போயிடலாமோ நினைக்கிறேன். காரணம், என்னை எழுப்பினால் எந்த அமலை கொண்டு நான் அல்லாஹ் இடத்தில் நிற்பேன், என் தகுதி என்ன, என் சொர்க்கத்திற்கு கூட நான் போகிறதுக்கு என் கையில் என்ன இருக்குது, ஒரு கைமாறும் அல்லாஹ்வுக்கு நான் கொண்டு போக முடியலையே. ஒரு மரமாக இருந்துட்டா வாழ்ந்தோம், மறைந்தோம், வெட்டப்பட்டோம், ஏதோ வீட்டில் போனோம், எரிஞ்சிட்டோம், அல்லது வீட்டில் போய் ஒரு சேர் கட்டலாக உட்கார்ந்துட்டோம், உலகத்தோடு முடிஞ்சு போயிடுமே என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அச்சமுள்ள வாழ்க்கை எவ்வளவு பெரிய மனிதர். நான் பயப்படுகிறேன், என்னை எழுப்புனா அல்லாஹ்ட்ட நான் என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டா என்ன இருக்குது என்கிட்ட. நான் சொல்றது அச்சங்கிறது அமல் செய்யாம இருந்து இல்லை. இத்தனை பெரிய வாழ்க்கை உடைய அப்துல்லா இப்னு மஸ்ஊத், நான் ஒரு ஷஜராவாக மரமாக இருந்து வெட்டப்பட்டு விட்டால் எழுப்பப்படும் நிலை இல்லையே, கபர் இல்லையே, மறுமை இல்லையே, மஹ்ஷர் இல்லையே. ஏன்னா அங்கெல்லாம் போகணும்னா அதுக்கான தகுதி வேணுமே, என்கிட்ட என்ன இருக்குது. இந்த எண்ணம் இருக்கும்போது இன்னும் அமல் செய்யணும், இன்னும் அமல் செய்யணும், நான் தகுதியாகல. அந்த பயம், நான் எந்த தகுதியும் இல்லாமல் போய்விட்டேனேங்கிற பயம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. நீங்கள் தொடருகிற வாழ்க்கை இப்படி இருக்கட்டும். நிச்சயம் கூலி உண்டு என்கிற நம்பிக்கையோடு, இன்னொரு பக்கம் இரண்டாவது அடிப்படை, நான் இன்னும் தகுதியானவனாக ஆகவில்லையேங்கிற பயம். என் அமலெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னை விட உயர்ந்த அமல் செய்தவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என் அமலுக்கு எந்த தகுதியும் இல்லைங்கிறாங்க. நானே சொர்க்கம் போவேனா இல்லையான்னு தெரியல, கபூரில் இருந்து எழுப்பப்படுறதுக்கு நான் பயப்படுறேன். நீ என்னன்னா அஸ்ஹாபுல் யமீனாலாம் நான் இருக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, நான் முகர்ரபீங்கள்ல அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த கூட்டத்தில் இருக்கணும்னு நீ சொல்கிறாயே, உன்னை உருவாக்குற நானே சொர்க்கத்துக்கு போகிறதுலே எனக்கு பயமாக இருக்குது. அல்லாஹ் உன்னை விடுவானா, கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன். அப்படிலாம் இல்லை, அவங்க சொர்க்கவாசி தான்,
பெருமானாருடைய ஏகப்பட்ட சுப செய்திகள். ஆனாலும் அந்த அச்சம் நிறைந்த அந்த தகவலும் நிலையும் அவர்களை இன்னும் அழகாக்கியது. இது நம்ம வாழ்க்கையாக வேண்டும். ரமலானை முடித்த பின்னால ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தொடங்குவதற்கு இந்த மூன்றையும் கொண்டு துவங்குங்கள். எந்த ஒரு அமலும் கைவிடப்படாது என்கிற நம்பிக்கை, அதற்கு கூலி உண்டுங்கிற நம்பிக்கை, எந்த கூலி அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்கிற நம்பிக்கை. இரண்டாவது, இன்னும் ஒரு அச்சம், நான் இன்னுமே சரியாகவில்லை, இன்னும் நிறைய செய்ய வேண்டும். என் செயல்களில் எந்த பக்கம் அல்லாஹ்வை கோபப்படுத்தும், எந்த பக்கம் அவன் வருத்தத்தை சந்தித்து விடும், யாரோடு நான் பழகியதோ பேசியதோ அவன் கோபத்தை உண்டாக்கி விடுமோ, எப்படி உமர் பயந்தார்களோ, ரசூலோடு நான் பேசியதும் கேள்வி கேட்டதும் அவன் கோபத்தை தந்து விட்டதா என்று பயந்தார்களோ, இங்கே செய்கிற எந்த அமலும் என்னை கபரில் இருந்து எழுப்பி கேள்விக்கு நான் பதில் சொல்ல தகுதி இல்லாமல் போய்விட்டதோ என்று இப்னு மஸ்ஊத் பயந்தார்களோ. அந்த மாதிரி பயமெல்லாம் அவங்களை எப்படி வச்சிருந்துச்சுன்னா, மூச்சு பிரிகிற வரையிலும் எல்லா நற்பாக்கியமான செயல்கள்லையும் மிக உத்வேகமாக செயல்பட வைத்தது. நமக்கு ரமலானுக்கு பின்னால் ஒரு சோறு வருது பற்றியெல்லாம் அது வராது. ரமலானோடு ஒரு சோறு வருது இல்லை. குரான் ஓதுனவங்க குரானை குறைச்சிக்கிட்டாங்க, இரவு தொழுதவங்க இரவு தொழுவை குறைச்சிக்கிட்டாங்க, அப்படியெல்லாம் ஒரு நிலை வராது. அந்த உத்வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது சொல்லி நிறைவுபடுத்துகிறேன், அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வல் ரஜா. ஈமான் என்பதை இமாம் புகாரி எழுதுவார். அது அச்சமும் இருக்க வேண்டும், ஆதரவும் இருக்க வேண்டும். ஆதரவு, அல்லாஹ் அவன் அன்புள்ளவன், கருணை உள்ள, அவன் ஒன்றும் கையெல்லாம் விட மாட்டான். இப்படி ஒரு வாழ்க்கை பயம், இன்னொரு வாழ்க்கை ஆதரவு. அல்லாஹ் ஒன்றும் நம்ம வீணாக்கிற மாட்டான். அந்த நம்பிக்கை. அத்தா இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சையதுனா அத்தா இப்னு சாயிப் சொல்லுவாங்க, அபி அப்துர் ரஹ்மானே சுலமி சோம் இல்லாமல் இருக்கிறாங்க, பார்க்க வந்தோம். சாலிஹ்களுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாத்துலேயுமே முன்னோடி. ஒரே மனிதர் ஒரு கட்டத்தில் பயப்படுகிறார், இன்னொரு கட்டத்தில் ஆதரவு வைக்கிறார். பயம், நம்ம அமல் வீணாயிட்டா, இன்னும் தகுதியான அமல் கொண்டு வரலையே, இன்னும் அமல் செய்கிறார். இன்னொரு பக்கம் என் அமல்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்துல கையெல்லாம் விடப்படாது, அந்த ஆதரவு. அபி அப்துர் ரஹ்மானே சுலமி சோம் இல்லை, லட்சோப லட்ச சாலிஹ்களை உருவாக்கிய மனிதர் அல்லாமா சுலமி. அபி அப்துர் ரஹ்மானே சுலமியை சந்திக்க வருகிறார். அத்தா இப்னு சாயிப் ஒரு பெரிய ஜமாத்தோடு அவங்க படுத்திருக்கிறாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் கவலையோடு இருந்தாங்க. கேட்டாங்க, பாவா சோமில்லாம் படுத்திருக்கிறீங்களே, உங்கள் மனநிலைலாம் எப்படி இருக்குது? அவங்க சொன்னாங்களாம், சிரிச்சாங்களாம், என்ன மனநிலைப்பா, எனக்கு என்ன கவலை? அந்த மரண படுக்கையில் பல பேர் பயப்படுவாங்க, பல பேர் இவ்வளவு தைரியமா, எனக்கு என்னப்பா கவலை? இன்னி குந்து சாயிமா சமானின சனா, நான் 80 வருடம் நோன்பு வைத்தேன். அவங்க சொன்ன வார்த்தை 80 ஆண்டுகள். தெளிவாக சொல்லட்டுமா, மா தரத்து மின்ஹு சௌமா, 80 வருட நோன்பில் ஒரு நோன்பு விட்டதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இந்த வருஷம் ரமலான் கரெக்டாக எல்லாரும் பிடிச்சிட்டிங்களான்னா, சில பேர் காரணம் சொல்லுவாங்க, ஒரு 2 நோன்பு மிஸ் ஆகிட்டு அர்ஜென்ட்டாக ஒரு பயணம் செய்தேன். ரமலானில் என்ன அர்ஜென்ட் பயணம்? ரமலானில் நிறைய விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களில் நம்ம வெளியே வரணும். ரமலானிலே பல பேர் ரமலான் ஒரு நோன்பு விடுது, 2 நோன்பு விடுது, அதெல்லாம் லேசு, ரொம்ப ஆபத்தானது, விடப்படக்கூடாது. அதை கவனத்தில் வைத்துவிட்டு ரமலானில் நோயே இருக்கட்டும், சாலிஹ்கள் எழுதுறாங்க, நோன்பு வையுங்கள், உங்கள் நோயை அது குணப்படுத்தும். சில நோய் டாக்டர் பிடிக்காதீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது. அவர் சொன்னா, நான் 80 வருஷம் நோன்பு வைத்தேன், 80 ஆண்டு காலத்தில் ஒரு நாளும் நான் நோன்பு விட்டதில்லை. சையதுனா அபு அப்துர் ரஹ்மானே சுலமி சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறார், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது, என் ரப்பு 80 வருடம் நான் நோற்ற நோன்புக்கு என்னை கைவிடவா போகிறான்? இல்லை இல்லை, என் ரப்பு என்னை ஆரத்தள்ளி வரவேற்பான் என்றார். அந்த நேரத்தில் அந்த ஆதரவு, அல்லாஹ் என்னை வரவேற்பான். 80 வருஷம் நோன்பு, அதோட சேர்த்து சொன்னாங்க, அத்தனை நோன்பும் அல்லாஹ்வுக்காகத்தான் பிடித்தேன். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அபு அப்துர் ரஹ்மானே சுலபி 80 வருஷ கால நோன்பையும் அல்லாஹ்வுக்காக பிடித்திருக்கிறேன், அதில் ஒரு நோன்பு நான் விட்டதில்லை, என் ரப்பு என்னை கைவிடுவானா? எனவே நம்முடைய அமல்கள்
அவன் கூலி கொடுப்பான். நன்மைகளை ஆதரவைத்ததாக இருக்க வேண்டும். அதே அமல்கள் அல்லாஹ் ஏதாவது இங்கே நமக்கு தகுதியுடைய வாழ்க்கைக்கு வந்து விட்டோமா, கபருக்கு தயாராகி விட்டோமா, மறுமைக்கு தயாராகி விட்டோமா என்கிற பயமும் இருக்க வேண்டும். அந்த அமல்கள் இன்னும் உத்வேகம் அடையும். அல்லாஹ் கைவிட மாட்டான்கிற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அமல் செய்வதில் சோறு வராது. நம்ம அமல் ஒன்றும் கைவிடப்படாதுங்கிற நிலை ஏற்படும். இது அத்தனையும் தொடர்ந்தும் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் செய்கிறது, கொஞ்ச நாள் விடுறதுலாம் இல்லை, தொடர்ச்சியாக இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை ரமலானை தொடர்ந்து வாழ செய்வானாக. நம்முடைய ரமலானுக்கு பின்னால் ஒரு கனிவான அழகான காலத்தை தொடரச் செய்வானாக. பாக்கியமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.